Health advisory: smoking causes cancer, smoking kills. Liquor drinking is injurious to health. Be safe. Don't drink and drive. தீரா தீரா என்னடா சரக்கு வாங்க என்ன டைம் போகணும்? அவன் எதுவும் கால் பண்ணானா? அதான் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கடா. எதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிக்குவோம். சரி, ஓகே. இந்த பணம் பதவி அதிகாரத்தில் இருக்க எல்லா நாய்ங்களும் சொசைட்டியில் கெட்டவனுங்களாக தான் இருக்கானுங்க. யாரெல்லாம் பெரிய மனுஷனுங்கன்னு நினச்சோமோ எல்லாம் ஃப்ராடு பசங்க. ச இந்தா இதை கொஞ்சம் பாரு. தமிழ்நாட்டில் அதிகார வர்க்கத்தில் சிக்கி எவ்வளோ பேர் வாழவே வழி இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ பொண்ணுங்க சீரழிகிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம். எவனோ ஒருத்தர் வெளிநாட்டில் ஏதோ பண்ணதுக்கு நம்ம இங்கே சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சிட்டு இருப்போம். இப்போ என்ன சொல்ல வர? இந்த உலகத்தில் என்ன ஆனாலும் தட்டி கேட்கக்கூடாது, அப்படித்தானே? தட்டி கேட்கணும்டா, எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை முதல்ல சரி பண்ணணும். கௌதம்டா, பேசிட்டு வரேன். ஹலோ மச்சான், எல்லாம் ரெடி. எல்லாம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க, சரியா? ஓகே மச்சான், வந்துடும். இதோ வந்துடுறேன். எல்லாம் ரெடியா? டேய், அண்ணனுக்கு மட்டும்தான் சரக்கு, சரியா? ஓகே. ஏய், பார்த்து உஷாராக இருங்கடா. சரிடா. அண்ணன்ட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். ஆமாம், அது நம்ம ஏரியா தானே. பசங்கள்லாம் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி கேட்பாங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேண்ணா. அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணா. சரி, கிளம்பு. வரேண்ணா. டேய், நான் சொல்கிறதே புரியல உனக்கு. இந்த பசங்க ஒரே தொல்லை ஊற்றுனானுங்க. அதான் புதுசாக ஆள் இருக்கேன். அதே வணக்கம். வணக்கண்ணா. உட்காரு உட்காரு. ஏய், தெரியும்ல
நம்ம ஏரியாவில் நம்ம தான் கெத்து. என்னை தவிர வேற யாரும் சரக்கு ஓட்ட விட மாட்டேன். டேய் என் ஏரியாக்கு வா பார்த்துக்கலாம். சும்மா ஃபோனில் மெட்ரோலாம் வச்சுக்காத. என்ன பார்க்க வந்தேன், உனக்கு திருப்பி கால் பண்ணுறேன். வணக்கண்ணா. எப்போ வர சொன்ன, எப்போ வர? உட்காரு தம்பி. எக்கச்சக்க பஞ்சாயத்து பண்ணிக்குது, அதான் பேச முடியல. ஆமாம், போன வாட்டியே வந்தீங்கல்ல. ம், ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. ஏரியாவை பிரிக்கணும். அப்படியாண்ணா? ஆ, ம், புது பசங்க. சரிண்ணா. பார்த்துக்க. கௌதம் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம கௌதமண்ணா? பூந்தமல்லி ஏரியா அவங்க 2 பேர் தான் பார்த்துக்க போகிறாங்க. சரிண்ணா. நம்ம தொழிலெலாம் சொல்லிக் கொடு. நீ சொல்லிட்டல, நான் பார்த்துருண்ணா. டேய் நீ என்ன அவங்களே ஊற்று பார்த்துனுக்குற? சரக்கு ஊத்துற தானா என்ன எனக்கு? எப்பாடியா ஃபாரின் சரக்கு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணுண்டா. என்னடா விசாரிச்சிட்டல? எல்லாம் விசாரிச்சிட்டேன். தங்கமான பிள்ளைங்க. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. டேய் பசங்களா, செந்தில் சொல்கிறத கேட்டுக்குங்க. இந்த பாருப்பா, மாதமானா உனக்கு சரக்கு டானு வந்துடும். சரிண்ணா. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறமா 20 ரூபா. இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட ஆகாது, புரியுதா? புரியுதுண்ணா. எப்படி விற்ப, எங்கே விற்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொருள் உன் கைக்கு வந்ததுக்கப்புறமா அமௌண்ட் என் கைக்கு வந்துடணும், புரியுதா? சரிண்ணா. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லைண்ணே. உங்களுக்கே தெரியும், பூந்தமல்லி ஏரியாவில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் நார்த்துலேருந்து தான் பொட்டலாம் வருது. பார்த்துக்கலாண்ணே. ஏதோ சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் கெடுபிடின்னு பசங்க கொஞ்சம் பயப்படுறாங்கண்ணே. அதை விட நல்ல ஐட்டமாக அடித்தா கிக்கேற மாதிரி சரக்கா கேட்குறாங்கண்ணா. டேய் செந்தில், பசங்களுக்கு சரக்கு ஊத்துறா. சைடிஷ்லாம் அப்படியே இருக்குது. சரக்கு அடிங்கடா. வேணாண்ணா. வேணாம்லாம் சொல்லக்கூடாது. அடிங்க அடிங்க. நைட் டைமு போலீஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவில் பிடிச்சாங்கன்னா 10,000 ரூபா அழுவணும். பரவாயில்லண்ணா, நீங்கள் குடிங்கண்ணா. என்னடா அவனுங்க புதுசில் அப்படி தான் இருக்கும். இன்ஸ் நம்மால் தானே, பேசிக்கலாம். அடிங்கப்பா. பசங்களை நம்ம யாருன்னு தெரில. நாங்கள் வீட்டுக்கு போய் அடிச்சுக்கிறோண்ணா. சரி, அவங்கள கிளம்ப சொல்லு. தொழிலில் கரெக்டாக இருக்கணும், புரியுதா? சரிண்ணா. சொன்னல பசங்க கிளம்புற மாதிரி. டேய் மீரன், எந்திடா, ஃபோன் வருது. ஹலோ. ஏய், நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், டக்குன்னு பாருங்கடா. டேய் எந்திரா. சமுதாயத்தை நாசம் பண்ற இந்த மாதிரி சமூக விரோதிகளை இப்படி தான்டா பண்ணணும். போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் 38 வயதுடைய அன்பு மற்றும் 36 வயதுடைய ராஜா ஆகிய 2 பேர் பழைய வீடு ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர்.
இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அங்கு சென்று சடலத்தை கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் இருவரும் இரவு மது அருந்திய நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட 2 பேரும் முன்னதாக கள்ளச்சாராயம் காய்ச்சிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த இறப்பு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏய் மச்சான். ஏய் ஹாய்டா, சொன்ன மாதிரியே வந்துட்டான். ஹாய்டா. என்னடா பிளான்லாம் ஓகே தானே? ஓகேடா, தரமாக செஞ்சிடலாம். ஓகேடா, பார்த்துடலாம். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அவனுங்கள தரமாக செஞ்சு விடணும். மச்சான், அன்பு கேங்கு சரக்கடிக்காக அவன் பழைய வீட்டுக்கு வரானுங்கடா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவனுங்க சரக்கை வச்சு அவனுங்களை முடிச்சிடலாம். நானும் லாஸ்ட் 1 இயராக அவனுங்க கூடவே இருக்க மச்சான். எப்படா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும் காத்துன்னு இருக்கிறேன். அவனுங்களுக்காக கலக்கி வச்சிருக்கிற அந்த மெத்தனால் சரக்கில் மீரன் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா மெத்தனால் ஆட் பண்ணி இருக்கிற சரக்கோட சேர்த்து கலந்து கொடுத்துட போகிறோம். அவனுங்க அதை குடிச்சிட்டு அங்கேயே தான் படுத்து கிடப்பானுங்க, வீட்டுக்கெலாம் போக மாட்டானுங்க. கல்லை ஏஞ்சி பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியே பணமாக இருப்பானுங்க. சரியா? ஆமாம் மச்சான், எதுவும் மாட்டிக்காம பண்ணு மச்சான். ஏய், நாங்கள் இருக்கோம்டா. அவன் சாவணும் மச்சான். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்கள் 2 பேரையும் காட்டி கொடுக்க மாட்டேன், இது சத்தியம். என் அண்ணனுக்கு நடந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுடா. அது ஏதாவது பண்ணணும். உங்கள் அண்ணன் அவனுங்க கலந்த அந்த கள்ளச்சாராயத்தில் தானே பார்வை போச்சு. அவனுங்களை சும்மா விடக்கூடாது மச்சான். என் அண்ணன் செத்தே போயிட்டான்டா. அவன் புள்ள குட்டிங்களை நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். உங்கள் அண்ணன் உயிர் இருந்தும் நடப்போனமாக சுற்றிட்டு திரியிறான். அவனை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதே யாரும் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நிலைமை யோசிச்சு பாரு. கண்டுக்க வேண்டிய போலீஸே லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காமல் போயிடும் மச்சான். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கள்ளச்சாராயம் குடித்தவன் குடும்பத்துக்கு நிவாரணம்னு சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு போயிடுவானுங்க. வேஸ்ட்டு. போலீஸ்கிட்ட போயெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. அவனுக்கு செஞ்சு விட்டுலாண்டா, முச்சிடலாண்டா. கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு செத்துட்டான்னு கேட்கும்போது எவ்வளோ எங்கள் குடும்பத்தை பற்றி நினச்சி பார்த்தியா மச்சான்? அது வரையும் அவன் சரக்கடிப்பானே எங்கள் குடும்பத்துக்கு தெரியவே தெரியாது மச்சான். உயிரும் போச்சு, பேரும் போச்சு. இந்த மாதிரி கிரிமினல்ஸை சாவடிக்கணும் மச்சான். நீங்கள் கூட மட்டும் இருங்க போதும். டேய், பார்த்துக்கலாம்டா. ஆமாம் மச்சான், எல்லாத்தையும் தட்டி கேட்குற அளவுக்கு நமக்கு பவர் இல்லை. ஆனால் நமக்கு எதிராக நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீ சொல்கிறது தான்டா கரெக்டு. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது மிக்ஸ் பண்ணிடுறா. ஆமாண்டா. ஒத்த அவனுங்களாம் உயிரோட இருக்கக்கூடாது. கரெக்டா. போய் தொலையணும்.